வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பண்புத்தொகை. சரிங்களா? இதில் பண்புத்தொகையில் முதல்ல வர சொற்கள் பண்புருபையும், ரெண்டாவது வர சொற்கள் பெயர் சொல்லையும் குறிக்கும். நம்ம போன வீடியோவில் வினைத்தொகையில் பார்த்துருப்பீங்க. முதல்ல வர்றது வினை சொற்களையும், இரண்டாவதுல வர்றது பெயர் சொற்களையும் குறிக்கும்னு பார்த்தோம். ஸோ இங்கே பண்புருபை குறிக்கும். அது என்ன பண்புருபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை, ஆகிய, ஆன அப்படிங்கிற பண்புருபுகள். சரி, இது எதன் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறம், அளவு, சுவை, வடிவம் இந்த மாதிரி இருக்கல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ செந்தமிழ் அப்படிங்கிறப்ப செம்மை கூட்டல் தமிழ், வெண்ணிலவு வெண்மை கூட்டல் நிலவு. ஸோ நிறத்தையும் அளவையும் வடிவத்தையும் குறிப்பது. சதுரம்ங்கிறப்ப நம்மளுக்கு வடிவத்தை குறிக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம இன்மை, இனிமை அதோடைய சுவையை குறிக்குது. அப்போ ஒவ்வொரு இடங்களையும் இந்த 4 பொருட்கள் முதல்ல இருக்கணும். 2 சொற்களில் முதல்ல பண்பை குறிப்பதாகவும், ரெண்டாவதுல இருக்கிறது பெயர்ச்சொல்லை குறிப்பதாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போ மை விகுதி மறைந்து வருதல் பண்புத்தொகை அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதா பண்புத்தொகை. அப்போ தான் நம்ம எக்ஸாம்பிள் சீக்கிரம் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த பண்புத்தொகையில் நிறம், அளவு, சுவை, வடிவம் இந்த 4ம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நன்றி.